ஹாய் வியூவர்ஸ், இப்போ நாம் செய்ய போகிறது பூர்ண கொழுக்கட்டை. இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி பூஜை ஹாலிடேஸில் தான் இதை செஞ்சு சாமிக்கு படைப்பாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: தேங்காய் துருவல் 1 கப், எள்ளு தேவையான அளவுக்கு, பச்சரிசி மாவு 1 கப் எடுத்துக்கணும், வெல்லத்தை நுணுக்கி எடுத்துக்கணும், பொட்டுக்கடலை தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பச்சரிசி மாவில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு நல்லா பெதறிடுங்க. அதுக்கப்புறம் அந்த கொதிக்க வச்சுருந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து மாவில் ஊற்றி நல்லா பிசைங்க. உருண்டையாக உருட்டிட்டு வராத அளவுக்கு நல்லா பிசைஞ்சிருங்க. சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைகிறப்ப பாதி மாவு இதிலேயே வெந்துடும். உங்களுக்கு அப்போ ஈஸியாக இருக்கும். மாவு உருண்டை பிடிச்சா கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறமேல நல்லா தட்டி வச்சுட்டு ஒரு தட்டு எடுத்து மூடி ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ நாம் பூர்ணம் ரெடி பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு கொழுக்கட்டை தேவைப்படுதோ அந்தளவுக்கு பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ எள்ளையும் பொட்டுக்கல்லையும் குருணையாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டை டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எள், பொட்டுக்கல்ல, வெல்லம், தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எல்லாம் மிங்கிள் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் கழித்து அந்த மாவை எடுத்து கையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த அச்சிலையும் எண்ணெய் தடவிக்குங்க. அதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்து அதில் தட்டிட்டு பூர்ணம் இருக்குது இல்லைங்களா, மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து அது உள்ளே வச்சு மூடிடுங்க. எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் வெளியே வந்துடும். அதை எடுத்துட்டு அச்சிலேருந்து எடுத்திங்கன்னா கொழுக்கட்டை ரெடி. இதே மாதிரி எல்லா மாவையும் எடுத்து இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு இட்லி தட்டில் வச்சுருங்க. மாவை நல்லா பதமாக பிசைஞ்சு வச்சிங்கன்னா தான் கொழுக்கட்டை வரும். இல்லைன்னா உதிரி உதிரியாக போயிடுங்க. நல்லா பதம் பார்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதில் மாவில் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் பதமாக இருக்கும். இப்போ பாருங்கள், அழகாக கொழுக்கட்டை வந்துருச்சு. இப்போ எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு வச்சாச்சு. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இதை எடுத்து வச்சு மூடிடுங்க. ஒரு 1/4 மணி நேரம் வேக விடுங்க. 1/4 மணி நேரம் கழித்து எடுத்து பாருங்கள். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அச்சில் இருக்கிற மாதிரியே அழகாக இருக்குது. இதை சாப்பிட்டிங்கன்னா அம்புட்டு ருசியாக இருக்குங்க. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்குங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்களேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.